ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்றைக்கு பிடிச்ச வீடியோ தான். அதில் வந்து கொஞ்சம் 1-2 வேர்டில் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். அதனால் வந்து இன்றைக்கி அந்த வீடியோ ரிட்டர்ன் அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதில் வேறு ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள் விஷயம் தான். இதுமாதிரி கல்லுக்கடையில் இருந்தங்கி ஈச்சி இருந்தால் உங்களுக்கு பிடிக்கல ஈஸி தான். இது என்னென்னா தாய் இறைச்சிகள்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதில் வந்து குஞ்சடையெல்லாம் நம்ம கல்லுக்கடையில் எடுத்து இதை ஒரு ரப்பர் பேண்ட் வச்சு இதை மாதிரி போட்டு விட்டாச்சிங்கி ஒரு நாள்லேயே அந்த தட்டை வந்து கட்டி அந்த இதெல்லாம் எடுத்துனா 2 நாள் கழிச்சு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கலாம். இதில் வந்து வேறு ஒன்றும் இல்லைங்க. நான் மென்ஷன் பண்ண உள்ள விஷயம் என்னென்னா, இதில் வந்து பெட்டியில் ராணிச்சி வந்தால் வரலையானு தான். இந்த கல்லடையில் இப்போ வந்து ஈச்சி எங்களுக்கு போய் விழுந்துட்டு இருக்குது. அதனால் ராணி ஈச்சி பெட்டிக்கு வரல. பெட்டி அது வேலைக்கார ஈச்சி எல்லாம் பெட்டியில் வந்து நம்ம தட்டில் எடுத்து பெட்டியில் போட்டாலும் அது வேலைக்கார ஈச்சியெல்லாம் பெட்டியில் வந்து விழுந்தங்கி அந்த ராணி ஈச்சி பெட்டியில் வந்தாச்சுன்னு அர்த்தம் நமக்கு வேலையும் ஈஸியாக முடிச்சிடும். ஆனால் ராணி ஈச்சி வரல இங்கே அந்த கல்லடையில் போய் ஈச்சி விழுந்தங்கி ராணி ஈச்சி கல்லடையில் இருந்தங்கி நம்ம பிடிச்சிட்டு போனாலும் வீட்டில் கொண்டு போனாலும் அந்த ஈச்சி பறந்து போயிடுங்க. நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். இப்போ வந்து ராணி ஈச்சி வரலங்க, கல்லடையில் அதை இருக்குது. நாங்கள் அந்த புகை வச்சு ஊதி எடுத்து பெருக்கி அது வெளியில் வரும்போது கையை வச்சு வாரி உள்ளே விட்டுருவோம். அதில் வந்து எங்களுக்கு வந்துருச்சு, நாங்கள் கூட்டி கொண்டு வந்துட்டோம். இது வந்து உங்களுக்கு தெரியாத விஷயம். ஏன்னா வந்து பெட்டியில் வந்து ஈச்சி வேலைக்கார ஈச்சி விழுந்தங்கி ராணி ஈச்சி பெட்டியில் இருக்குன்னு அர்த்தம், கல்லடையில் விழுந்தங்கி கல்லடையில் இருக்குன்னு அர்த்தம். நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு பிடிச்சாலும் ராணிச்சி வராத நமக்கு வேலை சக்ஸஸ் ஆகாது. ஓகே, உங்களுக்கு இதே மாதிரி வீட்டு பக்கத்தில் இருந்தீங்க இதே மாதிரி பிடிச்சி வைங்க, பிரச்சனை கிடையாது. ஆனால் கொஞ்சம் சேஃப்டி அப்படிங்க. ஏன்னா வந்து பழைய கல்லுக்கிட்டாக இருந்தீங்க தேன் எல்லாம் சேகரித்து வச்சுருக்கிறதுனால சவரம் என்னங்க தேன் குடிக்க வேண்டிய அங்கே வந்திருக்கும். அதனால் கையில் புகை இதெல்லாம் கொண்டு சேஃப்டியாட்டு பார்த்து எடுத்து பிடிங்க. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.